காலம் முன்பு மகா சாம்ராட் அக்பரின் அரண்மனையில் ஒரு விலை மதிப்புள்ள மோதிரம் காணாமல் போனது. அது ஒரு அரசரால் பரிசாக வழங்கப்பட்டதால் சாம்ராட் அதனை மிகவும் நேசித்தார். அவர் உடனே தனது அறிவாளி பீர்பலை அழைத்து, பீர்பல், என்னுடைய மோதிரம் காணாமல் போயிருக்கிறது. அதை யாரோ திருடிவிட்டனர். நீ அவனை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டார். பீர்பல், என்னுடைய மோதிரம் காணாமல் போயிருக்கிறது. அதை யாரோ திருடிவிட்டனர். நீ அவனை கண்டுபிடிக்க முடியுமா? மன்னா, கண்டிப்பாக முடியும். அனைவரையும் ஒன்றாக அழைக்கவும். அனைத்து அரண்மனை வேலைக்காரர்களும் ஒன்று கூடிய போது பீர்பல், இங்கேயே அந்த மோதிரத்தை கொண்டு போனவன் இருக்கிறான். நான் ஒரு மந்திர வழியில் அவரை கண்டுபிடிக்கப் போகிறேன். பிறகு அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தடி கொடுத்து, இது ஒரு விசேஷமான தடி. நாளைக்கு காலையில் திருடனின் தடி மட்டும் 2 அங்குலம் நீளமாக வளரும். நாளைக்கு என் தடி நீளமானால் என்னை பிடித்து விடுவார்கள் என்று அஞ்சியவன் 2 அங்குலம் வெட்டிவிட்டான். அடுத்த நாள் பீர்பல் எல்லோரிடமிருந்தும் தடிகளை திரட்டினார். ஒரு தடி மட்டும் மற்றவற்றை விட சிறியதாக இருந்தது. உடனே அவர் குற்றவாளியை சுட்டிக்காட்டி, திருடிய வேலைக்காரன் தரையில் விழுந்து, மன்னா, மன்னிக்கவும், நான் தான் மோதிரத்தை எடுத்தேன். அக்பர் பீர்பலின் புத்தி கூர்மையை பாராட்டி, நேர்மையே வாழ்வில் மிக முக்கியம், பொய் எப்போதும் வெளிப்பட்டுவிடும் என்றார்.